Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 16/6/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 ரிசல்ட் அப்படிங்கிறது NTA 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்தது என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடைபெறும். சரி, அப்போ கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாட்டு மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு விரைவில் நடைபெறும் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? சரி, இப்போது கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னென்ன, எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்னவெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2025 நீட் யூஜி 2025க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாணவர்கள் இது வரைக்கும் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னமும் பெண்டிங் இருக்குது, அப்லோட் பண்ணல அப்படின்றவங்க கூடிய விரைவில் அப்லோட் பண்ணி முடிச்சுருங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்னமும் யாராவது நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை சார், இல்லைன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கல, ஆதார் அப்டேட் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி டிலே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எந்த நேரத்துலையும் உங்களுக்கு அதற்கான அறிவிப்பு, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற அறிவிப்பு வரக்கூடும். அதனால் லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு போய் அதுக்கப்புறம் சர்வர் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா சிக்கலாக போயிடும். ஸோ இந்த ப்ராசஸை பெண்டிங் வைக்காமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிருங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் MCC தான் என்ன பண்ண போகிறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போது MCC என்ன பண்ணுவாங்கன்னா, MCC ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. MCC அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸான எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரியான இடங்களுக்கு, AFMC இந்த மாதிரியான இடங்களுக்கு 100% சீட்டுக்கும், அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கும், கவுன்சிலிங்க்கான ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான ஷெட்யூலும் இருக்கும், ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலும் இருக்கும். ஸ்டேட் கோட்டா மீன்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்குமான டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை தான் எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூலும் ஸ்டேட் கோட்டா ஷெட்யூலும் லேப்ஸ் ஆகாத மாதிரி அந்த ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூலை தான் எல்லா மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட தமிழ்நாட்டினுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்ட் 1 எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது ரிசல்ட் மீன்ஸ் தமிழ்நாடில் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய ஸ்டேட் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, ஒவ்வொரு சுற்றும் ரவுண்டு 1 எப்போ நடக்கும், ரவுண்டு 2 எப்போ நடக்கும், அதுக்கான ரிசல்ட் எப்போ, அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க,
உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் எப்போ போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங் ஷெட்யூலில் அடங்கி இருக்கும். ஓகேங்களா, அதில் உள்ளடக்கம் இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நடந்துகிட்ருக்கிற ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஆஸ் குயிக் ஆஸ் பாசிபிள் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்காக அவசரமாக செய்ய வேண்டாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எப்போ வேணால் அறிவிக்கப்படலாம். இன்னமும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, எந்த நேரத்துலையும் அறிவிக்கப்படலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதை கூடிய விரைவில் முடித்து விடுங்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போடுறீங்கன்னா அதில் நம்பர் 1 காலேஜ் எது வேணும், 2 எது வேணும், 3 எது வேணும், அன்சோவான் 36வது காலேஜ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற காலேஜஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்எஃப் போடுறீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் போடுறீங்கன்னா அதையும் சாய்ஸஸில் கொடுத்துருங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் சாய்ஸஸில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அந்த ஷெட்யூலில் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும், சாய்ஸ் லாக்கிங் எப்போ நடக்கும், இது எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் அதாவது உள்ளடக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நம்ம ஆல்ரெடி 2024 ப்ராஸ்பெக்டஸை வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துக்குங்க. 2025 ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே நம்ம அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, இல்லை அதே டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுதா அப்படிங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். போடுற வீடியோஸ்க்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோ. மேற்கொண்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். கவுன்சிலிங் அப்படிங்கிறது எந்த நேரத்துலையும் வெளியிடப்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். அப்ளை பண்ணாதவங்க கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இது செய்தித்தாளில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, மருத்துவ படிப்புகளுக்கு விரைவில் கலந்தாய்வு. ஓகேங்களா, ஸோ சீக்கிரமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணிடுங்க. பாய், சி யூ.